சொந்தங்களா, என்ன பார்க்க போகிறோம்? பார்க்கலாமா? வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நிறைய பண கஷ்டம், மனக்குழப்பம், என்னடா இதுக்கு தீர்வு, எப்படிடா இதை சால்வ் பண்ண போகிறோம், ஒன்றுமே புரியலை. என்ன இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணுமா அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி எண்ணம் வரும். ஏன்னா லைஃபு எல்லாருக்கும் பிரச்சனை கஷ்டங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஒருத்தருக்கு பண கஷ்டம் இருக்கும், ஒருத்தருக்கு உடல் கஷ்டம் இருக்கும், ஒருத்தருக்கு மன கஷ்டம், ஸோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு தீராத பண கஷ்டம், என்ன பண்ணுறது, இவ்வளோ கடன் இருக்குது, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறோம், ஒன்றுமே புரியாத நிலை குனிஞ்சு நிற்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இதை செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இதை நாங்களும் செஞ்ச அன்னைக்கே எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது தவிர உங்களுக்கு வேறு எதுனா பூஜை டிப்ஸ் வேணும்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அகல் விளக்கு பழசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் புதுசு வாங்கிக்கோங்க. 48 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. பச்சை கலர் துணி திரி போடுறதுக்குன்னு போய் துணி கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. 1 மீட்டர் 40 ருபீஸ் தாங்க. ஸோ 1 மீட்டரே தேவைப்படாது, ஒரு 1/4 மீட்டர் கூட தேவைப்படலை. அது வாங்கிக்கோங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும். நல்லெண்ணெய், கண்டிப்பாக நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும். அந்த 48 விளக்கும் பத்திரா மாதிரி ஒரு பெரிய தாம்பூலம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூலத்துக்கு குங்கும மஞ்சள் வச்சுட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. கோலம் மாவால் வேண்டாம், பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அங்கே ஒரு பொட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ அந்த உதிரி பூவை கொஞ்சம் தூவிட்டு இந்த 48 விளக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி அடக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி அடக்கிடுங்க. அடக்கிட்டு எல்லா விளக்குலையும் எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரி போடுங்க. திரியை நீங்கள் திரிப்பீங்கல்ல, அந்த நூலை கட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த துணியை கட் பண்ணிவிட்டு திரிக்கும்போது உங்களுடைய வேண்டுதல், ஸோ எந்த வித டைவர்ஷன்ஸும் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் வேண்டுதலை சொல்லிக்கிட்டே திரிங்க. ஓகேவா? அப்போ 100% நடக்கும். நீங்கள் ஏனோ தானோ சரி விளக்கு போட சொன்னாங்க விளக்கு போடுறோம் அப்படின்னு போட்டுட்டு ரிசல்ட் இல்லைன்னா என்ன கேட்கக்கூடாது. அந்த திரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே 48 பிட்ஸு கட் பண்ணி வச்சுட்டு அதை திரிக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம், நீங்கள் தான் இல்லை, உங்கள் வீட்டில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து அந்த திரியை திரிக்கலாம். அத்தனை பேருடைய வேண்டுதலும் சொல்லிக்கிட்டே அந்த திரியை திரிங்க. மனசுக்குள்ளே நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு திரியை திரித்து எல்லா விளக்குலையும் போட்டுட்டு திரும்ப வேண்டிக்கிட்டே விளக்கேற்றுங்க. ஓகேவா? விளக்கேற்றும் போது விளக்கேற்றுற ஸ்லோகம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா, ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயே. இதெல்லாம் நம்ம விளக்கேற்றுறதுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். இதை சொல்லிவிட்டு நீங்கள் விளக்கேற்றினாலும் சரி, இல்லை எனக்கு ஸ்லோகம் எல்லாம் தெரியாதுன்னாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மனசில் நினச்சிட்டு விளக்கை ஏற்றுங்க. உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு விளக்கை ஏற்றுங்க. இதுக்கு நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னா, பச்சரிசி பொங்கல், அதாவது வெல்லம் எல்லாம் போடக்கூடாது. வெறுமனை பச்சரிசியை பொங்கி கொஞ்சமாக உப்பு போட்டு பொங்கி அப்படியே கொண்டு வந்து சுவாமி முன்னாடி வச்சுடுங்க. ஸோ இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம கொடுக்க போகிற நெய்வேத்தியம் அதுதான், பச்சரிசி பொங்கல். அதை செஞ்சு கொண்டு வந்து உங்கள் சுவாமியாண்ட வச்சுடுங்க. இந்த 48 விளக்கும் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் எந்த வித டைவர்ஷன்ஸும் இல்லாமல் நல்ல மனசோட விளக்கு திரிக்கும் போதே வேண்டிக்கிட்டே திரிங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். வச்சுட்டு இந்த திரி போட்ட விளக்கேற்றின விளக்கெல்லாம் அங்கே சாமியாண்ட வச்சுட்டு அந்த வெண்பொங்கலையும் வச்சுட்டு எப்போவும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற தீபாராதனையை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சாமியை கும்பிடுங்க. கண்டிப்பாக இதை செய்கிற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். அந்த குட் நியூஸ் வந்த உடனே எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க.
என்னடா இவங்க ஏதோ பூஜை டிப்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்னா, இப்போ நான் 48 விளக்கு போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்னா, சும்மா என்னுடைய சேனலில் இந்த வீடியோ வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் செய்ய மாட்டேங்க. நான் எந்த சுவாமி குறிப்பு சொன்னாலும் அது நான் கண்டிப்பாக செஞ்சதாக தான் இருக்கும். நான் செய்யாத ஒரு விஷயத்த இங்கே அப்லோட் பண்ணதே கிடையாது. இது நான் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே சாமி கும்பிட்டது. ஸோ இந்த வீக் ஃப்ரைடே தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 1 வீக்கில் எனக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, எனக்கு இதில் ரிசல்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதுவுமே நான் முயற்சி பண்ணாமல் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு இதனால் சேஞ்சஸ் 100% தெரிஞ்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சாமியை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு நல்ல ரிசல்ட்டோடு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய குறிப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குறிப்புகள், இந்த சாமியை எப்படி கும்பிடணும், இந்த சாமிக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், அந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணி தருவேன் உங்களுக்கு. வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு ஒருபோதும் பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனைக்குமே சல்யூஷன் இருக்குது. அந்த பிரச்சனைக்கான சல்யூஷன் என்னன்னு மட்டும் நம்ம தீர்வு பண்ணணும். அதை தேடி அதை சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கான பிரச்சனைக்கான, இந்த பண பிரச்சனைக்கான சல்யூஷன் தீபம் போடுறது 100% இது யாரால் வேணால் போட முடியும். அதனால் நம்ம போட்டுட்டோம். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு சல்யூஷன் இருக்குங்க. ஸோ அந்த சல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சி அதை பண்ணிட்டோன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். முயற்சி பண்ணுங்கள். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கை நமக்கானது, நமக்காக படைக்கப்பட்டது. எப்போவுமே நம்மளை படைத்த கடவுள் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் இல்லை, அது இல்லைன்னு. சரி, கடவுளே இல்லைனாலும் பிரபஞ்சம் இருக்குல்ல, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் குறைய சொல்லுங்கள். பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வை கொடுக்கும். இப்போ நான் பண்ணுற பூஜை கூட பிரபஞ்சத்துக்குன்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஏதோ ஒரு வழியில் நம்ம பூஜை பண்ணுறோம். அந்த பூஜைக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே காரணம் நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றி பெறாது. முழு மனதோடும் செய்யணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கவலை வந்தால் சோர்ந்துடாதீங்க, துவண்டுடாதீங்க. கஷ்டங்கள் வந்தால் பயந்துடாதீங்க, நெளிஞ்சிடாதீங்க. அதுக்கான சல்யூஷனை கண்டுபிடிங்க. அந்த சல்யூஷனை செஞ்சு முடிங்க. அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாக்கை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க. 100% நல்லது நடக்கும். எல்லாருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாலோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எல்லாரும் சகல செல்வத்தோடையும் சந்தோஷமாக வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற என் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்ன குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் தீர்ந்து போகணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிப்போம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ பிளெஸ்ட் டே. ஹாப்பி ஃப்ரைடே. ஓம் சக்தி பராசக்தி. சிவாய நமः. திருச்சிற்றம்பலம்.